இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் யோபின் புஸ்தகத்தை திறக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் அருமையான ஒரு புஸ்தகம். ஆமென். யோபுனால ஐயோ உபத்திரம் பாடு கஷ்டம்னு நினைக்கிறோம். இல்லை, அதில் தேவன் அநேக ஆசீர்வாதமான காரியங்களையும் மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பேசக்கூடிய இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பான கனம், இரட்டிப்பான மகிழ்ச்சி, இரட்டிப்பான நன்மை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உலகத்தில் பிறந்து வாழ்கிற எல்லாருமே துன்பத்தை கண்டவர்கள் தான், துன்பத்தின் வழியாய் போகிறவர்கள் தான். அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை பூமியில் இல்லவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட துன்பங்கள் உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனை பற்றி கொள்வது தான் துன்பத்தை ஜெயித்து மேலே வரக்கூடிய ரகசியம். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது ஒரு முறை மாத்திரம் இல்ல, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. பரலோக தேவன் பூமியில வாழ்ற ஒரு மனுஷனை குறித்து கொடுத்த ஒரு மேன்மையான சாட்சி தான் இந்த வசனங்கள். ஆமென். ஆண்டவர் யாரை பார்த்து சாட்சியாய் சொல்றாரு? சாத்தாங்கிட்ட சொல்றார், ஏய் நீ என்ன நினைச்சிட்ட என் மகனை? அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த மாதிரி சாட்சி நம்மை பற்றி சொல்லப்பட வேண்டும். ஆமென். 2வது முறை சொல்றாரு, அவனை தொந்தரவு பண்ண சொல்லி நீ என்னை ஏவின பொழுதும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஏதோ சும்மா காலத்தை போக்கல்ல, அவருக்காக உத்தமமாய் வாழ. ஆமென். தேவனுக்கு பயந்து வாழ, தூய்மையான நேர்மையான ஒரு வாழ்வு வாழ, பொல்லாப்புக்கு விலகி வாழ தேவன் நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவன் தான் யோபு. ஆமென். இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டான். யோபின் வாழ்க்கையை 3 பிரிவாக, யோபு புஸ்தகமே பெரிய புஸ்தகம். என்னுடைய டிவோஷன்லேயும் நான் யோபுவை பற்றி தான் வாசித்து கொண்டிருந்தேன். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் வாசிப்பேன், புதிய ஏற்பாட்டிலையும் வாசிப்பேன், தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் வாசிப்பேன், சரித்திர புஸ்தகத்தையும் வாசிப்பேன், எபிஸ்டல்ஸ் நிருபங்களை வாசிப்பேன், அப்புறம் ரெவலேஷன் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தையும் வாசிப்பேன். எல்லாருக்குமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வேதத்தை முழுமையாக வாசித்து முடிக்கிற பழக்கத்தை எல்லாருமே கை கொள்ள வேண்டும். சில பேர் ஆண்டவரை அதிகம் நேசிப்பவர்கள், வேதத்தை விரும்புகிறவர்கள் 2 முறை முடிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு முறையாவது முடிக்கணும். இல்லைன்னா விசுவாசி என்பதற்கு அர்த்தமே இல்லை. விசுவாசி என்பதற்கு அர்த்தமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து தான் சில பேர் திருப்புனா, இங்கே யோவானில் எடுனா ஆதியாமத்தில் தேடிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க அரை மணி நேரம் தேடுன்னு புரட்டுவாங்க. ஏன்? வீட்டில் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் தான் இங்கே வசனம் அங்கங்கே நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
இந்த வசனம் தாங்க நமக்கு இந்த என்னாலும் சோறு போடும், என்னாலும் வாழ வைக்கும், என்னாலும் நம்மை காக்கும், நம்ம நித்திய பாதையிலே நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இங்கே யோபு பற்றி நல்ல சாட்சி ஆண்டவர் கொடுக்கிறார். யார் இந்த யோபு? யோபு ஒரு சாதாரண மனிதன் அல்ல. 3ஆம் வசனம் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது வேணா 1-3 வரை வாசிக்க கேட்போமா? ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். போதும் போதும், எவ்வளவு பெரிய விளக்கம் பாருங்க. ஆமென். அவன் ஒரு சிறந்த குடும்ப மனிதன் கூட. அவனுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு வாசித்தோம்? 7 குமார் 10 குமார். சுருக்கமா சொல்லுங்க. 10 பிள்ளைங்க. எவ்வளவு பிள்ளைங்க? 10. 3 daughters, 7 sons. நல்ல நிறைவான வாழ்க்கை. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு இருந்த சொத்தை விவரிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மில்லியனர்ஸை விட அவன் ரொம்ப ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தவன். இன்னைக்கு இருக்கிற அம்பானியை விட, பில்கேட்ஸை விட அவன் இன்னும் நல்ல ஐஸ்வர்யமுள்ளவனாய் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் இருந்தான். எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பிரபலமான கோடீஸ்வரன். ஆனால் அவன் யாருங்க? தேவ பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க, தேவ பிள்ளை. ஆமென். நீதிமானுக்கு உலகத்துல துன்பங்கள் வருமா? நல்லவர்கள் கஷ்டப்படுவார்களா? நான் முடிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் வரும். ஆமாம், எஸ்ன்றீங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரியா சொல்லியிருக்கிறீங்க. நீதிமானுக்கும் துன்பங்கள் நேரிடும். மனிதனாய் பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில் சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்கத்தான் நேரிடும். ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள் சந்திக்கும் பொழுது நாம் யார் என்று விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. மற்றவர்கள் அதிலேயே முழுகி மாண்டு போவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளோ அவைகளை மேற்கொண்டு முன்பை இருந்ததை விட ஜெயமாய் வெளியிலே வருவார்கள். ஹல்லேலூயா. இங்கே யோபு நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், ஆனால் வாழ்க்கையில முதன்மையான இடத்தை தெய்வத்துக்கு வைத்திருந்தான். தேவனுக்கு பயந்தவன். 10 பிள்ளைகள், நல்ல ஒற்றுமையான பிள்ளைகள், அடிக்கடி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற பிள்ளைகள், விருந்து சாப்பிட்ற பிள்ளைகள். யோபு நினைப்பான், அந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டு நல்ல ஜாலியாக இருந்தாங்க. எதாவது அரட்டை அடிச்சிருப்பாங்க, ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து விட்டார்களோ, சொல்லிவிட்டார்களோ என்று பயந்து அவர்களுக்காக திறப்பில் நின்று அவன் பலி செலுத்துவானான். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவன் பலி செலுத்தி அந்த பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடுவானான். ஒரு நல்ல தகப்பன் அவன். ஹல்லேலூயா. எல்லாமே அவன் வாழ்க்கையில பர்ஃபெக்டா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா ஒருத்தனுக்கு பிடிக்கவே இல்லை அவன் வாழ்க்கையை பார்த்தான். யாரமே? சாத்தான். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அவன் தேவ சமூகத்தில் அவனை குறை சொல்லவே போய் நிற்கிறான். ஆண்டவருக்கு புரிஞ்சுது, நீ யார் மேலே கண்ணு வச்சிருக்க தெரியும், ஆனால் அவனை தொட்டு பாரு, அவனை ஆசைக்க முடியாதுன்னு சவால் விடுற அளவுக்கு அவன் பேரிலே தேவன் நம்பிக்கையை வைத்திருந்தான். அந்த அளவுக்கு அவன் தேவன் மேலே உத்தமமாக இருந்தான். ஆமென். என் பிள்ளைய நீ எந்த பக்கம் தட்டினாலும் அவன் ஆசைக்கப்பட மாட்டான் என்ற ஒரு சாட்சியை தேவன் யோபை குறித்து சொன்னார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? 2 பேர் திட்டாங்க, 2 பேர் பேசினாங்கன்னா இந்த பக்கமே தலை வைக்க மாட்டேன், இந்த பக்கமே பார்க்க மாட்டேன் என்று எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு எல்லாரையும் கோச்சிக்கிட்டு தூர போயிடுறோம். அப்படி அல்ல யோபு. இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் சாத்தானுக்கே பர்மிஷன் கொடுத்தார். நீ என்னன்னா அவனை பண்ணிக்கோ, அவன் என்னை விட்டு தூர போக மாட்டான், அவனை நீ அசைக்க முடியாதுன்னு. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு நேரிட்டது. சாத்தான் அப்படி செய்தான். ஒரே நாளில் பிள்ளைகளெல்லாம் மரித்து போய்விட்டார்கள். அவனுக்கு இருந்த ஆஸ்திகள், அவனுக்கு இருந்த எல்லா சொத்துக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது, எல்லாமே பிடுங்கப்பட்டது.
எல்லாம் போன பிறகும் அவன் வாயில வந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஆமென் சொல்லுங்க. என்ன ஒரு மனப்பான்மை, என்ன ஒரு விசுவாசம். ஆமென். நமக்கெல்லாம் எல்லாம் இருந்தா தான் தோத்திரம் வருது. ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன வரல? வரமாட்டேன்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவன் எல்லாமே இழந்தாலும் அவனுக்குள்ளே இருந்தது, உலகத்துல இருக்கிற எல்லாமே இழந்தாலும் என் உள்ளத்துல இருக்கிற பொக்கிஷமாகிய தேவ பக்தியும் தேவ உறவையும் ஒருவரும் ஒரு நாளும் தொட்ட முடியாது என்ற ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தபடினால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவன் வாயிலே வருகிறது. ஒரு பாடல் சொல்லும், யூ கேன் டேக் த ஹோல் வேர்ல்ட் பட் கிவ் மீ ஜீசஸ். உலகமே எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் வெளியேறப்பட்ட சொத்து இயேசுவை ஒருவரும் ஒரு காலம் என்னை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில பல சோதனைகள். சொல்லணும்னா ஆண்டவரே அனுமதி கொடுத்து ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் அனுமதிக்கிறார். உலகத்தையா, சொத்துக்களையா, இல்ல மற்றதை அவன் அதிகம் நேசிக்கிறானா, என்ன நேசிக்கிறானா என்பதை அறிந்து கொள்ள அனுமதியே கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவன் என்னதான் நேசிக்கிறான், இவன் என்னுடைய உள்ளம் என் பேரில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு என்பதை நன்றாக அறிந்து ஆண்டவர் தைரியமா அந்த டெஸ்ட்டுக்கு அவனை விடுவிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் டெஸ்ட் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரீட்சைகள் வரும். நிறைய பேருக்கு பரீட்சைனால பிடிக்க மாட்டேங்குது. பரீட்சைகள் வரும். அந்த பரீட்சை நேரத்தில் தான் நம்ம யார் என்பதை என்ன செய்கிறோம்? விளங்க பண்ணுக்கிறோம். ஆமென். எவ்ரி டெஸ்ட் brings a testimony என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒவ்வொரு பரீட்சையும் நமக்கு சாட்சியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்னொன்று வந்து சோதனை. வாழ்க்கையில் என்ன வருதுங்க? சோதனை. அதை கொண்டு வருதும் சோதனைக்காரன் தான். அவன் பேர் என்ன? பிசாசு. இயேசுவின் இடத்துலையும் கூட சோதனைக்காரன் வந்து பல காரியங்களை சோதித்தான். ஆனா அவரை யாரும் என்ன செய்ய முடியல? அசைக்க முடியல. சோதனைக்காரன் பசியா இருக்கிற நேரத்துல ஆகாரத்தை காமிச்சு, நீ இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமா மாத்தி சாப்பிடு என்று அவரை டெம்ப் பண்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோதனை வேற, அப்புறம் பரீட்சை வேற, இன்னொன்று இருக்கு. ஆண்டவர் சில பேரை தண்டிக்கிறார். என்ன செய்யறாரு? தண்டிக்கிறார். தண்டிக்கிறது, இந்த பனிஷ்மெண்ட் எப்போ வரும்னா தப்பு செய்யும் போது. எல்லாம் என்ன சொல்லுங்க? தப்பு செய்யும் போது. எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. தப்பு செஞ்சு தண்டனை வாங்கும்போது ஐயோ ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு, பரீட்சை வைக்கிறாருன்னு ஏமாந்து புரட்டக்கூடாது. ஆமென். எப்படின்னா தாவீதை ஆண்டவர் தண்டிச்சார். எப்போனா பச்சைபால் இடத்துல பாவம் செஞ்சு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் எடுத்துட்டார். ஆனால் அது முதல்ல வியாதியாக இருந்துச்சு. இந்த குழந்தை எப்படி இருந்துச்சு? அப்போ அவன் போராடி ஜாம் பண்ணான். சாப்பிடவே இல்லை, உபவாசம் போட்டு ஜாம் பண்ணான். எல்லாம் கெஞ்சினாங்க சாப்பிடு சாப்பிடுன்னு. ஆனால் அந்த குழந்தை இறந்துச்சுன்னு சொன்னதும் இவர் போய் குளிச்சு ரெடியாகி சாப்பிட ஆயத்தமாகும்போது எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அது? ஏன்னா இவருக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமென். இவருக்கும் ஆண்டவருக்கு எங்கே என்ன பண்ணியிருக்கோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையோட கை கோத்தாலும் தண்டனைக்கு தப்பான ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமென். இந்த தாவீதின் காரியம் நமக்கு 2 சாமுவேல் 12:16-18 வீட்டில் போய் வாசிங்க. இயேசுவை சோதித்ததை குறித்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே யோபுக்கு பரீட்சை என்ன வந்ததுங்க? பரீட்சை. அந்த பரீட்சை தேவனே உனக்கு அனுமதிக்கிறார். சில நேரத்தில் நல்லவர்கள் கஷ்டப்படுவார்கள், நல்லவர்கள் காரணமில்லாமல் துன்பப்படுவார்கள், நல்லவர்களை சில பேர் காரணமில்லாமல் குற்றப்படுத்துவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அரணாய் இருந்து அவர்களை காக்க, ரட்சிக்க, அவருடைய உத்தமத்தை விளங்க பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 34:19 சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த யோபுக்கு வந்த உபத்திரங்கள் ஒன்னல்ல ரெண்டல்ல, எல்லா ரீதியிலும் உபத்திரம். அவனுக்கு பிள்ளைகள் பறிக்கப்பட்டார்கள், சொத்துக்கள் எல்லாம் ஒரே நாளிலே எல்லாமே பறிக்கப்பட்டது. வீடு இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். கடைசியில் அவன் சரீரம் கூட பாதிக்கப்படுகிறது. அவன் சரீரத்தை தொடக்கூட சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டு சரீரத்தை தொடுகிறான். அவனுடைய தோலெல்லாம் அவனுக்கு வியாதி கண்டது. அவன் தோலெல்லாம் அவனுக்கு வேதனை. 2ஆம் அதிகாரம் யோபுல இந்த 7, 8 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். என்ன ஒரு பரிதாபமான நிலை! அவன் சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. ஒரு பயங்கரமான ஒரு கனத்துக்குரிய மனிதன், ஐஸ்வர்யவான், இப்ப என்ன பண்றான்? ஒரு ஓட்டை எடுத்து சரீரத்தை எல்லாம் அவன் இது பண்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள அவன் காணப்படுறான். அப்ப தாங்க அவங்க மனைவி என்ன சொல்றாளாம்? இன்னுமா நீ உத்தமத்துல உறுதியா இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். என்ன ஒரு பக்தியான மனைவி பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் அன்னைக்கு தான் இருக்காங்கன்னா இன்னைக்கும் கூட இருக்கிறாங்க. சில பேர் சும்மா கோயில் கோயில்னு ஓடுறீங்க, சும்மா ஜபம் போறீங்க. நீங்க பண்ணி தான் என்ன பிரயோஜனம்? நீங்க ஜெபித்து தான் என்ன பிரயோஜனம்? நீங்க ஆண்டவருக்கு வைராக்கியமா இருந்து தான் என்ன பிரயோஜனம் என்று பேசுகிற மக்கள் இன்றைக்கும் உலகத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவின் அளவு வேறே. யோபுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவின் அளவு வேறே. ஹல்லேலூயா! யாரை போல இருக்க நம்ம விரும்புகிறோம்? யோபை போல உத்தமத்தில் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கோம்ல, எதற்காக வந்திருக்கிறோம்? ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிட்டா போதும், ஏதோ ஒன்று ஆயிட்டா போதும் என்பதற்காக அல்ல. அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள, அவர் பேரில் விசுவாசம் வைக்க, அவரை தெய்வமாய் பெற்றுக்கொள்ள, அவரோடு கூட நடக்க வாழ தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 2 தீமோத்தேயு 3:12 ஒரு வசனம் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதுடையவர்கள் யாவரும் என்ன செய்வார்களா? துன்பப்படுவார்கள். வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். தெய்வ பக்தியா நடக்கணும்னு நான் நினைச்சேங்க, ஐயோ இந்த பிரச்சனையில மாட்டிட்டேங்க. அப்படி சொல்லாதீங்க. உங்களை சோர்வுக்குள்ள ஆக்க, கர்த்தருக்குள்ள முன்னேற முடியாதபடி தடை செய்யத்தான் சாத்தான் பல போராட்டங்களை கொண்டு வருவான். அதையெல்லாம் பார்க்காம கர்த்தரை அண்டிக் கொள்வோர் யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியிலே கிறிஸ்தவ வாழ்வை பரவசமான வாழ்க்கைங்க. ஆமென். பாடுகள் மத்தியில தான் நாம பரலோக மகிமையை அனுபவிக்கிற வாழ்க்கை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அது தெய்வ பிள்ளைகள் வாழ்வில தான் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. என்னதான் போராட்டம், என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை வந்து ஆராதிக்கும் போது தலை மேல அந்த போராட்டத்தை வச்சிட்டு இல்லை, எல்லாத்தையும் உதறி தள்ளி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வத்தை உயர்த்தும் பொழுது அடங்க வேண்டியதெல்லாம் அடங்கும், விலக வேண்டியதெல்லாம் விலகும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தின் மேல ஜெயத்தை தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வதிக்கிறவரையே பற்றி கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை பிடிச்சிங்கன்னா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நழுவி போயிடும். ஆனால் ஆசீர்வதிக்கிறவரை பற்றி கொண்டால் என்றென்றும் அவரே நமக்கு சொத்து, அவரே நமக்கு சுதந்திரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு மரணமோ நிகழ்காலங்களோ வருங்காரியங்களோ இகழ்வானாலும் சொல்லுங்க சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். இந்த கோஷம் தான் யோபுக்குள்ளே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் போனாலும் என் தேவனிடத்துல நான் இன்னும் உறுதியாய் இருப்பேன், அவரை பற்றி கொள்ளுவேன், அவரை இறுக பிடித்து கொள்ளுவேன். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம்னா அப்பதான் கர்த்தருடைய முழுமையான வல்லமையும் மகிமையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்போம். ஹல்லேலூயா.
இரண்டாவதாக அவன் வாழ்க்கையில என்ன பார்க்கிறோன்னா, உபத்திரத்தின் மத்தியில உதவிடும் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டான். ஆமென். உபத்திரங்கள் வரலாம், ஆனா அது என்றும் தங்கி இருக்காது. ஆனா உபத்திரங்களை பார்க்காமல் அதை மாற்ற வல்லமையுள்ள அந்த உதவிடும் தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த எல்லா உபத்திரங்களும் எல்லா பிரச்சனைகளும் எந்த வழியா வந்ததோ அது வேறு வழியாய் நம்மை விட்டு பறந்து ஓடிடும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது நம்மளை ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க நம்மளை புரியாம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை குறை பேசி குற்றம் சாட்டும் பொழுது அதை போல வேதனை எதுவுமே இல்லைங்க. ஆமே. நீங்கள் நேர்மையாக இருந்து நேர்மையாக காரியங்களை செய்கிறீங்க. அந்த நேர்மையாக வாழ்ந்ததுக்காக நீங்கள் இப்பொழுது ஒரு உபத்திரத வழியாக கடந்து போகிறீங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க கூட உங்களை புரிஞ்சிக்காம உங்களை இன்னும் குற்றப்படுத்தி பேசுனாங்கன்னா அது பயங்கரமான தண்டனை போல இருக்கும், பயங்கரமான வேதனையாக இருக்கும். பயங்கரமான வேதனையில் இந்த சகோதரனும் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு யோபு கொடுத்த விடுதலை உனக்கு கொடுப்பார். யோபு இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்தான். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி தருவாங்க, கேளு. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒருத்தர் உலகத்துல நல்ல ஐஸ்வர்யமான நல்ல நிலையில இருக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க, இவர் என் ஃப்ரெண்டுங்க, இவர் என் ஃப்ரெண்டுங்க, எனக்கு ரொம்ப தெரியுங்க, இவர் எங்களுக்கு, இவங்க எங்கேயோ மூலையில் சொந்தக்காராக இருப்பாங்க, இவங்க எனக்கு சொந்தக்காரங்க, அதில் வேற பீத்திக்குவாங்க. இவர் ரொம்ப நெருக்கமானவங்க. ஏன்? அவர் ரொம்ப கனத்துக்குரியவர், ஐஸ்வர்யவான், நல்ல நிலையில் இருக்கிறதுனால எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புவாங்க. அதே மனுஷன் யோபு மாதிரி நிலைக்கு வந்துட்டா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இவர் என்ன பார்த்ததே இல்லைங்க, இவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, இவர் எனக்கு தெரியாதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதுதாங்க உலகம், அதுதான் உலகம். நீ நல்லா இருக்கும் போது தான் மற்றவங்க உன்னை விரும்புவாங்க, நேசிப்பாங்க. ஆனால் கஷ்டப்படும் போது உதவிடும் ஒரே ஒரு நபர் தான் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. கஷ்டப்படும் போது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை தூக்கி எடுக்க, நம்மை கண்மலையின் மேலே நிறுத்த, நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த அந்த பல்லவி எடுங்க. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் யாரை மாத்திரம் நம்புவேன்? சொல்லுங்க, யாரை மாத்திரம் நம்புவேன்? எடுங்க பார்க்கலாம். கமான். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் கண்ணை மூடிட்டு இயேசுவை நோக்கி, என் பாதையெல்லாம் அந்தகாரம் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் எத்தனை பேர் சொல்றீங்க நம்புவேன்? கரங்களை உயர்த்தி ஒருவரை. Yes. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசு. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாடல் அல்ல,
உங்க உள்ளத்தில் வரக்கூடிய விசுவாச வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்துல தான் நாமளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். மக்கள் எல்லா நேரத்திலையும் நேசிக்க மாட்டாங்க, உதவ மாட்டாங்க. ஆனா நமக்கு உதவ ஒரே ஒருவர் தான் உண்டு, ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர் பெயர் என்னங்க? இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரம்தான் யோபு பிடித்து கொண்டான். அவனுக்கு நெருக்கமான சிநேகிதர்கள் வந்து ரொம்ப அலப்பி பேசுறாங்க. எலிகு ஒருத்தன் பேரு, பில்தாத் ஒருத்தன் பேரு என்னமோ எலிபாஸ் ஒருத்தன். அவங்க எல்லாம் இவனை பற்றி ஒரே வேதாங்க. நீ இப்படி இருந்திருக்கணும், நீ அப்படி இருந்திருக்கணும், நீ இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கணும், நீ போன வழி சரியில்லை, நீ நினைச்சது சரியில்லை, நீ பண்ணது சரியில்லைன்னு ஒரே வேதாந்தம். ஆனா இவன் போற பாதை ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்படி உபத்திரம் ஒரு பக்கம், மக்களெல்லாம் அவனை மதித்தவங்கெல்லாம் போய் யாரும் மதிக்கலை. அவன் வாழ்க்கையில பல பாடுகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கண்கள் எந்த மனிதனையும் பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல. அவன் இப்பொழுது தைரியமா சொல்றான். யோபு 19:25 27 வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், ஆமென், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளும் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். நல்லவர் கைத்தட்டு கொடுங்க. யோபின் விசுவாசம் போற்றப்படத்தக்கது. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதே நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் வழியாய் நாம் கடந்து போனாலும் நாம் மறக்க முடியாத ஒரு வார்த்தை, ஆணித்தரமாய் இதயத்திலே பதித்து கொள்ள வேண்டிய வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் கரத்தில் வைத்திருப்பவர், காரியங்களை மாற்றி அமைப்பவர். ஆமென். மனுஷனுக்கு சுவாசத்தை தந்தவர், எல்லாம் வல்லமை உள்ள என் தெய்வம் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும், அப்படின்னா நான் இம்மைக்காக அவரை பின்பற்றலைங்க. எல்லாமே அழிந்து போனாலும் அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறான். இந்த விசுவாசம் எல்லாருக்குள்ள இறங்கணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த விசுவாசம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆணித்தரமான விசுவாச கோஷம் இது. ஆமென். இந்த வார்த்தை அவன் முழங்கும் போது பரலோகமே கம்பீரித்திருக்கும். ஆண்டவர் ஒரு புன் சிரிப்பு சிரித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் என் பிள்ளைன்னு சொல்லியிருப்பார். இவன் என் மகன் அல்ல என்று பெருமை பாராட்டி இருப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன், என் விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏதோ வயிற்று பிழைப்புக்காக நான் இயேசுவை பின்பற்ற வரல, நித்தியத்திற்காக அவரை பின்பற்ற வந்திருக்கிறேன். சொல்றேங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா. யோபு 13:15 யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனால் என் வழிகள் அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன். நான் எதற்காக அவரை பின்பற்றுகிறேன் என்பதை நிரூபிப்பேன். இன்னொரு இடத்துல 23:10-12 யோபு சொல்ற, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் இன்னும் பொன்னாக விளங்குவேன். அவனுக்குள்ள அந்த ரகசியம், எவ்வளவு சோதனை வந்தாலும் இன்னும் நான் நல்லா பலத்தின் மேல பலன், இன்னும் மகிமையின் மேல மகிமை, இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், இன்னும் சுத்த பொன்னாய் நான் விளங்குவேன் என்ற விசுவாசத்தை கொண்டவன் யோபு. ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. மரத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா, நெருப்புக்குள்ள போட்டா அது என்னமாயிடும்? சாம்பல் ஆயிடும். ஆனா ஒரு பொண்ணை தூக்கி நெருப்புக்குள்ள போட்டா முன்பை இருந்ததை விட இன்னும் பளிச்சிட்டு அது இன்னும் கூடுதலான மதிப்போடு தான் வெளியில வர்றோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
நம்முடைய விசுவாசம் மரத்தை போல அல்ல, புல்லை போல அல்ல, திடமான அழியாத பொன்னை போல விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே தந்தமைக்காக ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு விசுவாசம்! அவர் என்னை கொன்று போட்டாலும், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தானே, ஆனா அந்த உயிர் போனாலும் என் வாழ்க்கை யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். ஏதோ அவரை பின்பற்றுவது உலக வாழ்க்கைக்காக அல்ல, நித்தியத்திற்காக அவரை நான் பின்பற்றுகிறேன் என்பதை விளங்க பண்ணினவர் தான் யோபு. அந்த யோபு பற்றி பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் சொல்றான், அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைச்சி வச்சிருக்கிறல்ல, அவனை தொட முடியலையே, அவன் கிட்ட போக முடியலையே, அவனை சுற்றி வேலி அடைச்சி வச்சிருக்கிறீங்களே என்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஆண்டவர் சரி நீ தொட்டு தானே பார்க்க விரும்புகிறேன்னு ஆண்டவர் வேலி கூட எடுத்து கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பலத்த வேலி வச்சிருக்காரு. அவர் அனுமதி இல்லாமல் ஒருத்தரும் வேலியை அசைக்க முடியாது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் அனுமதி இல்லாமல் யாரும் என் பக்கத்தில் வர ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். உங்களை இப்போ சுற்றி ஒரு வேலி அல்ல, பல வேலி அடைச்சி வச்சிருக்காரு. அக்கினி மதிலாய் உங்களை சுற்றிலும் வேலி வச்சிருக்காரு. இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். தூதர்கள் உங்களை சுற்றிலும் வேலியை போல நல்ல பட்டயத்தோடு உங்க வீட்டை சுற்றிலும் நிற்கிறாங்க. உங்க வீடு மாளிகையோ அல்ல சாதாரண வீடோ, எப்படிப்பட்ட வீடோ அது பொருட்டல்ல. உங்க வீட்டை சுற்றி நிற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும் நீங்க எவ்வளவு கனத்துக்குரிய ஆளு, நீங்க யாருக்கு சொந்தக்காரர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு எத்தனை பாதுகாப்பை, எத்தனை எனக்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார். எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனைகள், எது எதிரிட்டு வந்தாலும் வந்தது வந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க சிஸ்டர், அதை பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க. வந்தது போயிடும். ஆனால் உங்களை ஆண்டவர் முன்பு இருந்ததை விட இன்னும் பல மடங்கு உயர்த்தி வைப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யோபின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, உண்மையில் மாறாத தேவன், உண்மை என்று சொல்லுவதற்கு பொருத்தமான ஒரே ஒரு தெய்வம் இயேசு. நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொன்னவர். அவர் இவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து மகிழ செய்தார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். யாருமே யோபை போல அந்த பூமியில கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பயங்கரமான பாடுகள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ உபத்திரங்கள் மத்தியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. எல்லாருக்கும் முன்பாக நீசனை போல உதறி தள்ளப்பட்டான். எப்பேற்பட்ட நிலையில் அவன் இருந்தாலும் தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொண்டபடியினால ஆண்டவர் அவனுக்கு துணை நின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் அந்த சாப்டர்ஸை நீங்கள் வாசித்தீங்கன்னா யோபு புத்தகத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா அலப்பிட்டே இருப்பாங்க. எத்தனை அதிகாரம் அவங்க அலப்புவாங்க தெரியுமா? 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, இன்னும் 20ஆம் அதிகாரத்தில் பேசுவாங்க, நிறைய அதிகாரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தார் ஆண்டவர், என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. ஆண்டவர் சட்டுன்னு 38ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாதமாக என்று சொல்லப்படுகிறது. வைராக்கியமாக எழும்பினார் ஆண்டவர். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பேசுகிறவங்க ரொம்ப நாள் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிங்களா? என் தேவன் அதை வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எழும்பி நிற்பார் பாருங்க, வைராக்கிய வாஞ்சையாய் உனக்காய் எனக்காய். அவர் எழும்பி நின்னா ஒருவரும் ஆள் முன்னாடி நிற்க முடியாது. ஆமென். இன்னைக்கு யாருக்காவது இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஆட்கள் யாராவது இருந்தால், யோபு மாதிரி தைரியமாக நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து கர்த்தரை துதிச்சிட்டே இருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு ஒருவர் வழக்காடுகிறவர் உண்டு, ஆமென், எனக்கு ஒருவர் குரல் கொடுக்கிற தெய்வம் உண்டு என்று நல்ல ஆண்டவரை துதிச்சிட்டே இருங்க. யோபை போல திடீர்னு எழும்பினார் பாருங்க. அந்த 3 பேருடைய ஃப்ரெண்ட்ஸு அலப்பி பேசிட்டு இருந்தானே, அவன் வாயெல்லாம் ஒரேடியாக அடிச்சு விட்டார் ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நமக்கு எதிரிட்டு பேசுகிறவங்கள ஆண்டவர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, அவர் பார்த்து கொள்வார். யார் வாயை அடைக்கணுமோ அவர் நிரந்தரமாக அடைச்சி போடுவார். ஆண்டவர் எனக்காக குரல் கொடுப்பார், எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார்.
தம்முடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. யோபு ஆண்டவர் ஆண்டவர் பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீட்டில் போய் பாருங்க. இதை சிருஷ்டிக்கும் போது நீ பார்த்துருக்கிறியா? இந்த ஜீவராசி பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? காட்டில் வாழ்கிற அந்த காண்டாமிருகத்தை பற்றி தெரியுமா? அது தெரியுமா? எல்லாம் விளக்கிட்டே வருவார். எல்லாம் விளக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது யோபு அழகா சொல்லுவான். 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அப்பா, இந்த உலகத்தையே என்ன அற்புதமா சிருஷ்டித்த தெய்வம் நீ. எல்லாவற்றையும் நுணுக்கமாய் விளக்கமாய் எல்லாவற்றையும் இவ்வளவு அழகா சிருஷ்டித்தவர். மனுஷனுடைய வாழ்வில் எவ்வளவு அக்கறை காண்பிக்கிறவர். தேவரீர், நீர் ஒருவர் தான் சகலவற்றையும் செய்ய. நீ நினைத்தது எதுவுமே சொல்லுங்க, நீ நினைத்தது எதுவுமே. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கை அவர் கையில பத்திரமாய் இருக்கு. அவர் அறியாமல் ஒருவரும் உங்களுக்கு எதிரிட்டு வர முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, எனக்கு குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏற்ற வேளை வரும், எனக்கு குறித்தவைகள் எல்லாம் அழகா என் தேவன் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு யோபின் வாழ்க்கையை வாசித்து கொண்டிருக்கும் போது கடைசி அதிகாரம் ரொம்ப பிடிச்சது. ஆண்டவர் பாருங்க, ரொம்ப அழகா நமக்காக வைராக்கியத்தை வெளிப்படுத்துவார். நீங்க அவருக்காக உத்தமமா நின்று பாருங்க. நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவர் உங்களுக்காக நின்று வைராக்கியத்தை எல்லாருக்கும் முன்பா வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆமென். அந்த 3 பேரையும் பார்த்து சொல்றாரு ஆண்டவர். அவங்க 3 பேருக்கும் ஆண்டவர் 7ஆம் வசனம் 42ஆம் அதிகாரம் வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். வாவ், சூப்பர் வார்த்தைகள். நல்ல கைத்தட்டு கொடுத்து நம்ம ஆண்டவர் காண்பிக்கிற அன்புக்கும் நேசத்திற்கும் அளவே இல்லை. வாசிக்கும் போது அவ்வளவு இன்பமா இருக்குல்ல ஆண்டவர் காண்பிக்கிற வைராக்கியம். பக்கத்துல பசங்க, அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்கள் பற்றி கொண்டு இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளாய் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க அப்படின்னு ஒரு மிரட்டுறார். யாரை பார்த்து? எலிப்பாஸ், யோபின் சிநேகிதர்களை பார்த்து. அவர் பாவம் அப்பாவி. அவர் ஒரு பாவமும் செய்யல, ஒரு தப்பும் பண்ணல. அவர் இன்னசென்ட்டா ஆண்டவர் அனுமதிச்சதுனால இத்தனை பாடுகள். ஆனா இவெல்லாம் போட்டு வேதாந்தம் பேசி அவரை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கான். வந்துச்சு அவருக்கு எழும்பிட்டு கோபம் மூழுகிறதுன்னு சொல்றாரு. எனக்கு சரியான கோபம் மூழுகிறது, விட்டப்பாரு என்ன பண்ணிடுறன்ற மாதிரி கோபம் மூழுகிறதுன்னு சொல்றாரு. என்ன பேச்சு பேசுறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்குன்னு அப்படி வைராக்கியம் காட்ட ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் என்ன சொல்லிட்டாருன்னா, போய் எடுத்துட்டு வாங்கடா, போய் காளைகளையும் இந்த பலிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. என் மகன் யோபு இத பலி செலுத்தி அவன் முகத்தை பார்த்து தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், இரக்கத்தை காண்பித்து உங்களுக்கு அந்த தண்டனையை கொஞ்சம் குறைச்சி தரேன். அவன் முகத்தை பார்த்து அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அவன் முகத்து நிமித்தம், அவன் தயவு நிமித்தம் நான் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பேன் என்ற அளவுக்கு கர்த்தர் யோபை அவன் சிநேகிதர்களுக்கு முன்பதாக கனப்படுத்தி நிறுத்தினார். நல்ல கரங்களை தட்டி, அந்த தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கும் கர்த்தர் அப்படி வழக்காடுவார், எனக்காக வைராக்கியம் காண்பிப்பார், குரல் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு ஆண்டவரை பற்றி ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை சாரால இழுத்துட்டு போயிட்டார் அபிமெலேக். கொண்டு போய்
வீட்டில் வச்சுட்டார். ஆண்டவர் ஆபிரகாமை நிமித்தம் இறங்கி அவர் மனைவியை மீட்டு கொடுக்குறார். மீட்டு கொடுத்துட்டு அந்த அபிமெலேக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கர்ப்பத்தை அடைச்சிட்டார். இப்போ சொன்னார், என் மகன் ஆபிரகாம் வந்து உங்கள் வீட்டில் உங்களை பிளஸ் பண்ணி ஜாம் பண்ணாதான் திரும்ப எல்லா கர்ப்பமும் திறக்கப்படும். அவர் அப்படியே வருந்தி கூப்பிட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு வீட்டில் கனப்படுத்தி, ஐயா ஒரு ஜாம் பண்ணுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க என்று கேட்டு அவர் ஜாம் பண்ண பிறகு தான் அந்த வீட்டுக்கு என்ன நடந்துச்சு? ஆசீர்வாதம் வந்தது. பக்கத்தில் பசங்க தேவ ஊழியர்களையும் பரிசுத்தவான்களையும் இப்படி யாராவது பேசுனா அடைக்க வேண்டியதை அடைச்சிடுவார், சில காரியங்களை எல்லாம் கட் பண்ணிடுவார். திரும்ப எப்போ அந்த ஊழியக்கார இடத்துல மன்னிப்பு கேட்டு எப்போ அவங்களிடத்துல தயவையும் அவங்களிடத்துல ஜெபத்தையும் பெற்றுக்கொள்றீங்களோ அப்போ தான் திரும்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டவிழ்த்து கொடுப்பார். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஆமென். உன் வாயின் வார்த்தையினால பிடிபட்டா என்ற வேத வசனம் சொல்லுகிறது. யோபே பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார், எனக்காக ஆண்டவர் இத்தனை வைராக்கியம் காண்பிக்கிறார். அவர் ஜாம் பண்ண பிறகுதான் ஆண்டவர் யோபின் சிறையிருப்பையும் திருப்பி எல்லாவற்றையும் மாற்றி அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். போதும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்னா, உபத்திரப்படுறதுக்கு முன்ன மில்லியனரா இருந்தார், இப்போ உபத்திரப்பட்ட பிறகு பில்லியனரா, கொஞ்சம் கூடுதல்ல, பில்லியனரா மாறிட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை உயர்ந்து விட்டது. இரட்டத்தனையான ஆசீர்வாதம். நான் உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. அதனால உங்களுடைய பிரமாணங்களை எல்லாம் ஆளும் நல்ல மெச்சூர்டா மாறிடுறாங்க. இன்னும் நல்லா அவங்க கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். அப்படின்னா என்ன பாஸ்டமா, எங்களை உபத்திரத்தின் வழியா போக வைக்கிறதுக்காக இந்த பிரசங்கமா? இல்லை இல்லை, அதற்காக அல்ல. யாராவது அந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் யோபின் தேவன் உங்களுடைய தேவன் என்பதை நினைப்பூட்டவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என் தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உள்ளங்கையிலே மறைத்து வைத்து, நீ எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன் தேவன், நான் உனக்காக வழக்காடுவேன், செவி கொடுப்பேன், வைராக்கியத்தை காண்பிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், முன்பு இருந்ததை விட இன்னும் உன்னை உயர்த்தி வைத்து உன்னை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று வாக்களிக்கும் தெய்வத்தை பற்றி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி நான் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், வல்லவர், உண்மையுள்ளவர், மாறாதவர், நித்தியமானவர். அவரை நம்புகிற யாவரும் பாக்கியவான்கள், அவரை பற்றி கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சொல்லுங்க, இந்த தெய்வத்தை விட்டு வேறொரு வாழ்க்கை எனக்கு இல்லைங்க. திரும்பி பார்க்கிற வேலை எனக்கு இல்லைங்க. அவரை பிடிச்ச பிடி கடைசி மட்டும் அவரை நான் பிடித்து கொள்ளுவேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் என்னை நடத்த வல்லவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இம்மைக்காக அவரை நாம் பற்றி கொண்டு இருப்போம் என்றால் எல்லாரை விட பரிதபிக்க கூடியவர்களாய் இருப்போம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் பக்தி, என் விசுவாசம் இம்மைக்குரியது அல்லங்க, அது நித்தியத்துக்குரிய அந்த பக்தியும் விசுவாசத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இந்த காலவேளையில யாரெல்லாம் என்னென்ன சிறையிருப்பில் இருக்கிறீங்களோ,
யோபின் சிறையிருப்பை மாற்றினவர் நம்முடைய சிறையிருப்பையும் இந்த காலவெளியில மாற்றி தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்தவத்துல மாத்திரம் தாங்க இப்படிப்பட்ட வார்த்தைகள். உங்களை ஒருத்தர் ஒரு கண்ணத்துல அறைந்தா இன்னொரு கண்ணத்தை காண்பீங்க. ஏமாந்து உங்க கிறிஸ்தவங்கன்னு உலகம் நினைக்குது. இல்லை இல்லை இல்லை, இந்த இன்னொரு கண்ணத்தை காண்பித்து கொடுக்குறான் பாருங்க, அவன்தான் உள்ளத்துல தைரியம் உள்ளவன், பெரியவன், பலத்தவன் என்பதை வெளிப்படுத்த இயேசு இப்படிப்பட்ட சத்தியங்களை கற்றுக் கொடுத்ததுனால்தான் தேசத்தின் தலைவர் மகாத்மா காந்தியே இதை பின்பற்ற ஆரம்பித்தார். ஆமென். சொல்லுங்க, இயேசுவை போல வாழதான் தேவன் நம்மை இந்த பூமியில வச்சிருக்கார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் நம்மளை ஏசினாலும் பேசினாலும் நம்மளை இகழ்ந்தாலும் நம்மளை தவறாய் நடத்தினாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான். ஒருவன் உனக்கு எதிரிட்டு வந்தா அது எனக்கு எதிரிட்டு வந்த மாதிரி தான். நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வைராக்கியம் காண்பிக்கிறவர். நான் யோபை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். இந்த அளவுக்கு கர்த்தர் பயங்கரமா யோபை ஆசீர்வதித்தார். முன்பு இருந்த நிலையை விட உன்னை பயங்கரமா உயர்த்தி வைத்தார். அது மாத்திரமா, சரீரத்திலும் அவனுக்கு இருந்த எல்லா பலவீனங்களையும் மாற்றி, வேதம் சொல்லுகிறது, யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனா ஹெல்த்தி லைஃபை வாழ்ந்து அவன் லாங் லைஃப் வாழ கர்த்தர் அவனை சகல விதத்திலும் ஆசீர்வதித்தார். பக்கத்துல சொல்லுங்க, அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் சரீரத்துக்குரிய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுவார். அவர் உனக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவர். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், அடிகள், நோய்கள், டாக்டர் என்ன சொல்லி இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து உனக்கு ஜீவனை குட்டி கொடுத்து உன்னை வாழ வைக்கிற வல்லமையுள்ள தெய்வம் தான் யோபு ஆராதித்த நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். என் இயேசு ஜீவிக்கிறார். மரணத்தை வென்றவர், பாதாளத்தை மேற்கொண்டவர், சகலவற்றின் பேரிலே ஜெயத்தை எடுத்த என் தேவன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, யோபு நெடுநாளாய் வாழ்ந்து பூரண ஆயுசுல அவன் வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கணும்னா அந்த தேவன் உங்களுக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், நல்ல எல்லா சரீரத்துக்குரிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு போதுமானவர், போதுமானவர். இன்றைக்கு காலவெளியில் அநேகருடைய சிறையிருப்பை இயேசு திருப்பி கொண்டே இருக்கிறார். யோபின் சிறையிருப்பை திருப்பினது போல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தர விரும்புகிறேன். உங்களை யாராவது வருத்தப்படுத்தியிருக்காங்களா? யாராவது துன்பப்படுத்தியிருக்காங்களா? கஷ்டப்படுத்தியிருக்காங்களா? இன்னைக்கு அவங்கள மன்னிங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அவர்களை மன்னிக்கிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் என்னை மோசமாக பேசுகிறான், இன்னைக்கு அவங்கள மன்னிச்சிருங்க. யோபை போல் அவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அப்பொழுது உங்கள் சிறையிருப்பை திருப்பி போடுவார். உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதியுங்கள், அப்பொழுது உங்களை கர்த்தர் அவர்களுக்கு மேலே உயர்த்தி வைப்பார். இதுதாங்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள், வழிகள். நாம் அவங்களுக்கு அவங்க பண்ணாங்களா, ஒன்று அடி கொடுத்தானா நான் இன்னொரு அடி செம்மையா நல்லா உரைக்கிற மாதிரி கொடுப்பேன். அவன் பேர் கையை தூக்குறான், அந்த மாதிரி கொடுப்பேன்றது உலகம். ஆனால் இயேசுவோ அப்படி அல்ல. ஒருத்தர் ஒரு கண்ணத்தில் அடித்தா இன்னொரு கண்ணை காமிச்சு இன்னொரு அடி கொடுன்னு கேட்கணும். அதுதான் தெய்வம், இயேசு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் எதில் கஷ்டப்படுறீங்களோ, ஒருவேளை கோர்ட் கேஸில் அநியாயமாக உங்களுக்கு எதிரிட்டு யாராவது கேஸ் போட்டு வச்சிருக்கலாம், இல்லை அக்கத்து பக்கத்து வீட்டார் வீணா உங்களோட மோதிக்கொண்டே இருக்கலாம், இல்லை உறவினர்கள் யாராவது உங்களுடைய சொத்து உங்களுடைய இதெல்லாம் அவங்க அபகரித்து வைத்திருக்கலாம், கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் அநியாயமாய் உங்களை நடத்தி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உபத்திரங்களின் மத்தியிலே உதவிடும் தெய்வத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நமக்காக துணை நிற்கிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், கண்ணீரை நிரந்தரமாய் துடைப்பவர்,
வேதனைகளை நீக்குபவர், மாறாத தேவன். இயேசுவை நோக்கி பார்ப்போமா? எல்லாருமே இயேசுவை நோக்கி பார்ப்போம். யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல வைத்திருக்கிற அந்த உத்தமம் விசுவாசத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உறுதியாய் நிற்பேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரை பார்த்து நம்ம உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். சூழ்நிலைகளை எல்லாம் அவர் கரத்துல கொடுப்போம். எல்லாருமே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று தேவ வசனத்தை எல்லாரும் சொல்ல ஆரம்பிங்க. எப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறீங்க? யோபை போல சொல்ல முடியுமா? என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் மாறாதவர், நித்தியமானவர், அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை, அவராலே ஆகாதது என்பது ஏதும் இல்லை, எல்லாம் அவராலே தான் முடியும். இந்த காலவெளியில் அநேகருடைய சிறையிருப்பை இயேசு திருப்புகிறார். நீண்ட நாட்களாய் இருக்கிற அந்த கண்ணீரின் நிலை, நெருக்கத்தின் நிலை, போராட்டத்தின் நிலைக்கு இன்றைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறார். கூப்பிடுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. சொல்லுங்க, அப்பா என் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கும், என் கண்கள் உம்மை மாத்திரம் ஆண்டவரே சார்ந்திருக்கும். ரபமால ரமாதி அந்தோ சத்தத்தை எழுப்பி கேளுங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட நெருக்கத்தையும் என் தேவன் மாற்ற வல்லவர், நமக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவர். கூட பிறந்தவங்க கூட வைராக்கியம் காட்ட மாட்டாங்க, நண்பர்கள் காட்ட மாட்டாங்க, அன்புக்குரியவர்கள் பூமியில நினைக்கிறவர்கள் யாரும் உதவ மாட்டாங்க. ஆனா என் தெய்வம் மாறாத தெய்வம், உங்களுக்காக துணை நிற்கிறவர், குரல் கொடுப்பவர், தம்முடைய அன்பையும் பாசத்தையும் வைராக்கியத்தையும் வெளிப்படுத்த துடிக்கிறவர். இந்த காலவெளியில மகனே கலங்காதே, மகளே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் நீதியை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ரபபபல ரபாதி அந்தோ ரிந்தெலெ மெஷியன்னல ரமாசியா. யோபை போல சொல்லுங்க, தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், எனக்காக நீர் வரைந்து வைத்திருக்கிற திட்டங்கள் ஒன்றும் தடைப்படாது. நன்மையான காரியங்கள் என்னை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாத ஆண்டவரே, எல்லா திட்டங்களும் என் வாழ்விலே நிறைவேறுவதாக. நீர் அறியாமல் ஒன்றும் என் வாழ்க்கையிலே ஆண்டவரே நடக்காது, எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள் அடங்கி இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த மற்றவங்களை யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. ரபபபபல ரபகல ரபஷபோ. கட்டுகளை முறிப்பவர் இயேசு, காயங்களை கட்டுபவர் இயேசு, சிறையிருப்பை மாற்றுபவர் இயேசு, வேதனைகளை நீக்குபவர் இயேசு, வழிகளை உண்டாக்கி தருபவர் இயேசு. ரன்னலரபா. யாருக்கு முன்ன தலை குனிந்தீங்களோ அவங்களுக்கு முன்ன தலையை உயர்த்தி வைப்பவர், கனத்தை தருபவர், நித்திய கனத்தை தருபவர். முன்னிலையை பார்க்கலாம் உன் பின்னலையை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். நீ கண்ட வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைக்க விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தெய்வத்திற்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே, உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு வாஞ்சை, நாமம் உயரணும், அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே பாடணும். பாடுவோம் அல்லேலூயா. வெறுங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும்,
உங்க நாமம் உயர்த்தும் போது சொல்லுங்க. கண்மலையும் கரைந்து போகும், காற்றும் அடங்கி போகும், கடலும் கலரிதிரக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து நல்ல போகும். கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே சொல்லுங்க, உயரணும். உயரணும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அப்பா, உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். நல்ல பற்றிக்கொள்ளுங்கள் அந்த நாமத்தை. இயேசு நாமம், ஓ, இயேசு நாமமே வாழ்கவே. விடுவிக்கும் நாமம், இயேசு நாமம், ஆசீர்வதிக்கும் நாமம், இயேசு உயர்த்தும் நாமம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், அப்படியே நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னொரு முறை நம்புவேன். ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஐஸ்வர்யம் அல்ல, சொத்து அல்ல, மனிதர்களை அல்ல, நம்புவேன் இயேசு ஒருவரை நம்புகிற எந்த மனிதனையும் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. நம்புவேன் என் இயேசு முன்பு இருந்ததை விட ஒருவரை. அவன் கர்த்தரை பற்றி கொண்டபடியினாலே நான் நம்புவேன் என் இரட்டிப்பான இயேசு மகிமைக்கான ஒருவரை. ஆசீர்வாதத்தை தந்து உயர்த்தினவர், நம்புவேன் நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்க வல்லவர். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆணித்தரமான ஒரு விசுவாசம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இயேசு ஒருவரை மாத்திரம் நான் பற்றிக் கொள்ளுவேன், இறுக பிடித்துக் கொள்ளுவேன். மனிதர்களை அல்ல, பொன்னை அல்ல, ஐஸ்வர்யத்தை அல்ல, செல்வத்தை அல்ல, வேற எதையும் அல்ல, இயேசு ஒருவரையே. இயேசு ஒருவரையே. இயேசு ஒருவரே. சொல்லுங்க, இயேசு ஒருவரே. அவரே அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். யோபின் புத்தகத்துல தான் ஆராய்ந்து முடியாத அதிசயம், எண்ணி முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறவர் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று யோபின் புத்தகத்துல தாங்க சொல்லப்பட்டு இருக்கு. சொல்லுங்க, அப்படிப்பட்ட தெய்வம் தான் நான் நம்புகிற தெய்வம். அவரை மாத்திரம் நம்புவேன். இந்த காலவெளியில் அநேகருக்கு கர்த்தர் அற்புத வாசல்களை திறக்கிறார், அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். உங்கள் விசுவாச அறிக்கையின் படியே கர்த்தர் உங்களுக்காக துணை நிற்கிறார். ரப மம ஹத்தி அந்த பெற்றுகள் 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 கர்த்தர் உங்களுக்கு உங்க சரீரங்களிலே, உங்க சூழ்நிலைகளிலே, உங்கள் குடும்பத்திலே உங்களுக்காக அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து
கொண்டிருக்கிறார். பெற்றுகள் பெற்றுகள். உங்க நிலை முன்னே இருந்தது போல அல்ல, இன்னும் மேன்மையாய் உயர்த்தி உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதிலே உண்மையுள்ள தேவன் அவர், மாறாத தேவன் அவர், அற்புத தேவன் அவர். சந்தலரமாதி அந்தலரமாசியா ரிக்கமாலரமஹத்யந்த ரிந்தலரமஹஷ்யா கலரவ. நம்முடைய சபைக்கு வருகிற அநேக விசுவாசிகள் வீடுகளை நாங்கள் பிரதிஷ்டை செய்ய போகும்போது நாங்கள் பிரமிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஏழ்மை தரத்துல சபைக்குள்ள வந்திருப்பாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 அவங்க வாழ்வு தரமே உயர்ந்து மேன்மைப்படுத்தப்படுவதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறேன். நேற்றைய தினம் நினைக்கிறேன், நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு குடும்பத்துக்குள்ள போனோம். அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு சின்ன வீடு ஃபஸ்ட்டு கட்டணும், பாஸ்டர் வந்து பிரதிஷ்டை பண்ணாரு. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு விடாம ஞாயிற்றுக்கிழமை வந்து முதல்ல ஒரு ஆராதனை தான் அட்டன் பண்ணுவோம், பிறகு ஒரு ஆராதனையில் ஊழியம் செய்து இன்னொரு ஆராதனையை அட்டன் பண்ணி கர்த்தருக்காக உழைக்கணும் என்று எங்களை ஒப்பு கொடுத்தோம். இப்போ கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து 7 வீட்டை கட்டி 7 வீட்டையும் பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். இது மனுஷனால கூடுமா? சொல்லுங்க, மனுஷனால கூடுமா? அவரை பற்றி கொண்டதுனாலே. சொல்லுங்க, அவரை பற்றி கொண்டதுனால. யோபு மாதிரி என்னன்னா, கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், ஐஸ்வர்யத்தை தருவார். ஆனா நம்ம மனசு ஐஸ்வர்யத்தின் மேலே அல்ல, உலக பொருட்கள் மேலே அல்ல, அவர் மேலேயே பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் மேல 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 உயர்த்தி கொண்டே இருப்பார். சில பேருக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்ததும் அவ்வளோதான், முடிஞ்சது என் பக்தி காரியம், எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிச்சு, நீ இன்னும் உலகத்துக்கு போறேன்னா இருக்கிறது எல்லாம் இழந்து போயிடுவார்கள். அதுதான் உலகம். ஆனால் எல்லாத்தையும் உதறி தள்ளி தெய்வம்னு ஓடி வந்தவங்களுக்கு கேட்காத ஐஸ்வர்யங்கள், கனம், மகிமை எல்லாவற்றையும் கூட்டி தருகிறார். ஆனா நம்ம மனசோ அழிந்து போற அந்த பொருட்கள் மேலே அல்ல, அழியா செல்வம், சொத்து, இயேசுவையே நம்புவேன், பற்றிக்கொள்வேன் என்று சொல்பவர்களுக்கு தீராத நன்மைகள், ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டே இருப்பார். இப்ப புரிந்து கொண்டவங்க எல்லாம் நல்லா பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்க மனசு பொருள் மேல அல்ல, வெள்ளி மேல அல்ல, பொண்ணு மேல அல்ல, ஆஸ்திகள் மேல அல்ல, வீடுகள் மேல அல்ல. ஓ, உங்க பேரிலே மாத்திரம் எங்கள் இதயம் சார்ந்திருக்கிறது, பற்றி கொண்டிருக்கிறது. நீதான் எங்கள் சொத்து, சுதந்திரம், செல்வம், பொக்கிஷம் எல்லாம் இயேசுவே. இன்றைக்கு குறிப்பா நான் ஜெபிக்க விரும்புவது, நீங்க சொல்ற மாதிரி தான் எனக்கும் சில பேர் நண்பர்கள் எங்களை ரொம்ப மோசமா பேசுவாங்க. உறவினர்கள், நண்பர்கள் எங்களை தவறாக ட்ரீட் பண்ணி, எங்களை தவறாக பேசி, எங்கள் மனசை ரொம்ப நோகப்படுத்தி, அதனாலே மனம் நொந்து போய் என்ன செய்வதென்றே தெரியாமல் கலங்கி இருந்தோம். இந்த வார்த்தை கர்த்தர் எங்களோடு பேசினார். இன்றைக்கு அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதையெல்லாம் மன்னித்து ஜெபித்து கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத கதவுகள், ஆண்டவர் சொல்றாரு, அதை பண்ணினா நான் உனக்கு வேண்டிய வாசலை திறந்து கொடுப்பேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன். முதல்ல மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சிரு, யாருக்கா ஜெபிக்க வேண்டியவங்களுமோ அவங்களுக்கா ஜெபிச்சிரு. அப்பொழுது நமக்கு வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லா கதவும் ஆண்டவர் மதகுகளை போல நமக்கு திறந்து கொடுப்பார். அது எனக்கு தாங்க என்று உணரக்கூடியவர்கள் யாராக இருந்தால் முன்பதாக ஓடி வாருங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படி சொல்லக்கூடியவர்கள் முன்பதாக வாருங்கள், வெட்கப்படாதீங்க, தைரியமாக வாங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள் கூட ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி தர வல்லவராய் இருக்கிறார். சிறையிருப்பை மாற்றி தருவார். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், மாறாதவர். யாருக்கு முன்ன வெட்கப்பட்டீங்களோ, யாருக்கு முன்ன கலங்கினீங்களோ அவங்களுக்கு முன்னவே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அநேகர் ஓடி வருகிறார்கள்,
ஹalleluya. Thank you Holy Spirit. சொல்லுங்க, இயேசுவே உம்மை மாத்திரம் நம்புவேன், உம்மை மாத்திரம் பற்றிக்கொள்வேன். நீர் ஒருவரே எனக்கு போதும்பா, நீங்கள் எனக்கு துணை இருந்தால் போதும். ஆண்டவரே, யார் என்னை எதிர்த்தாலும் யார் என்னை கைவிட்டாலும் நீர் ஒருவர் மாறாதவர் என்று வாயை திறந்து இயேசுவே நீர் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கம்மா. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நம்புவேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். மற்றவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு கொடுக்கிறேன்ப்பா. தேவரீர் சகலவற்றை எனக்காக செய்ய நீர் வல்லவர் அப்பா. இன்னும் என்னை குறித்து என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ ஆண்டவரே, அதையெல்லாம் தடையில்லாமல் செய்ய ஒருவரால் மாத்திரமே கூடும் என்று நல்ல கர்த்தரை துதிங்க. இது உங்களுடைய அற்புத நேரம், உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம். எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறீர்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் நிற்பார், துணை நிற்பார், ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுப்பார். நல்ல கர்த்தரை உயர்த்துங்க. Thank you Holy Spirit. Rabababala rabashiakala ramasabala rabatiandu rindelere sianda. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை ஒரு பொருட்டா எண்ணாதீங்க, அதையெல்லாம் மாற்ற வல்லவர் அவர். அவர் உங்களுக்காக விலக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். உங்கள் பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். சரீரத்துல விடுதலை இந்த காலவெளியில சுகம் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. Rababababala rabakala rabashandala rabasiandu. Thank you, thank you, thank you, thank you. Oh Jesus. அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் Jesus. நம்புவேன் நான் நம்புவதற்கு எல்லாமே இழந்து ஒன்றுமில்லாத நிலையில இப்பொழுது நீங்க காணப்பட்டாலும் நம்புவேன் எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் மீட்டு தர வல்லவர். அவர் ஒருவர் உங்களுக்கு துணை நின்றால் போதும். முன்பு இருந்ததை விட மேன்மையாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றி வைப்பார். ஆசீர்வாதமாய் கர்த்தர் திருப்பி விடுவார். நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம். முடிவாக ஒரு ஜெபத்தை செய்து முடிக்க போகிறேன். வாழ்க்கை முடிந்த மற்றவர்கள் எல்லாம் துதித்துக் கொண்டே உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுங்க. மனுஷரை அல்ல, செல்வாக்கை அல்ல, எந்த ஐஸ்வர்யத்தை அல்ல, எதன் மேல என் நம்பிக்கை வைக்க மாட்டேன். இயேசு ஒருவர் மேல மாத்திரம் என் நம்பிக்கையும் என் விசுவாசத்தையும் கடைசி மூச்சு வரை வைப்பேன் என்ற அர்ப்பணிப்போடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். ஆண்டவரே, இந்த காலவெளியில யோபின் தேவன் எங்களுடைய தேவன். யோபின் வாழ்க்கையில அவனை குறித்த பெருமிதம் ஆண்டவரே நற்சாட்சி. நீர் எவ்வளவாய் அவனை குறித்து சந்தோஷப்பட்டீரோ அதற்கு பாத்திரவானாய் யோபு கடைசி வரைக்கும் வாழ்ந்ததை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறோம். அந்த யோபுக்கு நீர் துணை நின்று ஆண்டவரே முன்னிருந்த நிலையை விட அவனை மேன்மையாய் கனப்படுத்தி எல்லா ஜனங்கள் மத்தியிலே அவனை உயர்த்தி ஆசீர்வாதமாய் நிறுத்தினதை பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உம்மை மாத்திரம் நாங்கள் தஞ்சமாய் பற்றி கொள்ளும் பொழுது எங்களை ஒருபோது நீர் கைவிட மாட்டீரப்பா. நீர் ஒருபோது எங்களை விட்டு கொடுக்க மாட்டீர். ஆண்டவரே, எல்லார் மத்தியிலும் இன்னும் எங்களை மேன்மையாய் ஆசீர்வாதமாய் வைக்க உண்மையுள்ள தேவன் நீர் ஒருவரே என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் நீங்காத அந்த நம்பிக்கை, விசுவாசம் எப்பொழுதும் உங்கள் பேரிலே தங்கி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடைசி மட்டும் ஆண்டவரே, உத்தமத்தை மாத்திரம் என்னை விட்டு விலக்க மாட்டேன் என்ற உறுதியிலே வாழ்ந்த அந்த யோபை போல
நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பிரதிஷ்டையோட கடந்து செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே, இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே. நல்ல ஏசப்பாவுக்கு ஒரு கரவலி.